கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி குனாஃபா. வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குனாஃபா பிடிச்சவங்களாம் ஒரு லைக்கை போட்டுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அது கூடவே சுகர் சேர்த்து சுகர் நல்லா கரைஞ்சதும் கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கோங்க. க்ரீமியான டெக்ஸ்சர் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுகர் சிரப்புக்கு சக்கரை கூட கொஞ்சம் தண்ணி கலந்து பிசு தன்மை வந்ததுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் கலந்துக்கோங்க. கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 சொட்டு லெமன் ஜூஸ் கலந்துக்கோங்க. குனாஃபாக்குனே சேமியா இருக்குது, அது இந்த மாதிரி நல்லா ஒல்லியாக இருக்கும். அதை நல்லா நொறுக்கி விட்டுட்டு மெல்டட் பட்டர் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பேனில் பட்டர் நல்லா தடவிட்டு நம்ம எடுத்து வச்ச குனாஃபா சேமியாவை நல்லா செட் பண்ணிக்கோங்க. நடுவில் நம்ம எடுத்து வச்ச க்ரீம் ஃபில்லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக சீஸை இந்த மாதிரி தூவிட்டு மிச்சம் இருக்கிற சேமியாவை இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அடுப்பில் வைக்காமல் தோசை தவா மேலே வச்சு 2 சைடும் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிருக்கும். மேலே சுகர் சிரப்பை ஊற்றிட்டு நல்லா பொடியை நறுக்குன பிஸ்தாவை தூவினீங்கன்னா அருமையான செம டேஸ்டியான குனாஃபா ரெடி. சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.